சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம எண்குணத்தான் என்ற தலைப்புல பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இன்று 2வது பாகம், அதாவது பெருமானுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத 4 குணங்களை அம்மா அவர்கள் நமக்கு ஏற்கனவே அழகாக பாடல் சான்றுகளோடு எடுத்து சொன்னாங்க. இப்ப மீதம் இருக்கக்கூடிய மித்த 4 குணங்களையும் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அம்மா அவர்கள் நல்லாசிரியர் சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்கள் ராஜபாளையத்தில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதாவது சொல்லுவோம் இல்லையா, நிறைய எத்தனை அவார்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பட்டியலே போட்டுடலாம். அதுல நாம சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், இங்க நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்ட அம்மாவுடைய அந்த உச்சரிப்புக்கே நாம கண்டிப்பா ஒரு அவார்டு கொடுத்தாகணும். ஏன்னா அற்புதமான உச்சரிப்பா இருக்கு. உதாரணத்துக்கு ரா, அந்த ரா ட்ரா இதோடைய வேறுபாடு, ழகர சிறப்பு ழகரம் இன்று நிறைய பேருக்கு வாயில நுழையாம இருக்கிற அந்த ழா தான் பிரச்சனையாகவே இருக்கு. அதை மிக அழகாக அம்மா அவர்களுடைய உச்சரிப்புல இருந்தே நாம கவனிக்க முடிகின்றது. அதனால அம்மாக்கு கண்டிப்பா உச்சரிப்புக்குன்னு ஒரு அவார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது பெருமானுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்து தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தையில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கோதில அமுதே அருள் பெருகு கோலமே இமையோர் தொழுகோவே. பாதிமாதோர குருடையானே பசுபதி பரமா பரமேட்டி. தீதில மலையே திருவருள் சேவகா திருவாவடுதுறையுள். ஆதியேனை அஞ்சல் என்றருளாய் ஆரெனக்கு உறவு அமரர்கள் ஏரே. ஆதியேனை அஞ்சல் என்றருளாய் ஆரெனக்கு உறவு அமரர்கள் ஏரே. திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறையில் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை, பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்று தலைப்பின் கீழ் நம் தமராரூரன் என்ற இணையத்திலிருந்து ஒரு இணையத்தை தொடங்கி அதன் வாயிலாக பல்வேறுபட்ட சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் சைவ ஆச்சாரியர்களையும் குழந்தைகளையும் சிவத்தின்பால் சைவத்தின்பால் கொண்டு செலுத்த வேண்டும் என்ற ஒரே கருத்தை மையமாக கொண்டு சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 120 நாட்களுக்கும் மேலாகிவிட்ட இந்த குழுவில், இந்த 9ஆம் திருமுறை குழுவானது மிகச்சிறந்த முறையில் வெற்றி நடை போட்டு கொண்டு வருகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அதற்கு முழு முதற் காரணம் நம்முடைய சிவ லாவண்யா அருள் அம்மா அவர்கள்தான். அவர்களால் தான் பேச்சாளர்கள் பலர் உருவாகின்றார்கள். மிகச்சிறந்த இசைக்கக்கூடிய பாவலர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, என்று நினைக்கின்ற பொழுது, அதாவது உளமெல்லாம் பெருமகிழ்வு பேரின்பம் எய்துகின்றது, இரும்பூது எய்துகின்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே இரும்பூது அடைகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானதொரு முன்னெடுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த குழுவில் இணைந்து யானும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதில் மிகச்சிறந்த முறையில் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொண்டு பேசுவதற்கு எனக்கு அவர்தான் தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்.
திருவிசைப்பாவில் என் குணத்தான் என்று அந்த தலைப்பு. ஆம், இந்த திருவிசைப்பாவில் என் குணத்தான், இதற்கு 8 குணங்கள் என்ன அன்றைக்கு பார்த்தோம் நாம். அந்த 8 குணங்களை பற்றியும் ஒரு முறை நினைவுபடுத்தினால்தான் நல்லது. முன்னமே நாம் பார்த்தோம், இருந்தாலும் அதை உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். 8 குணங்கள். முதல்ல சிவம், சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம், சச்சித ஆனந்தம். இந்த சத்து சித்த ஆனந்தம் எப்படி 6ஆக விரிந்து பின்னர் 8ஆக விரிகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது, இந்த 6ஆக விரிந்தது பார்த்தோம் நேற்று. ஒரு முறை நினைவுபடுத்துறேன் உங்களுக்கு. அந்த 6 நிலைகள்: தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல். இந்த 6 நிலைகளாகி 8 நிலைகளாக விரிவது. தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், அத்தோடு பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை என்று 8 குணங்களாக விரிந்த அந்த நிலையை பார்த்த பொழுது 4 குணங்களை பற்றி முன்னமே பார்த்து விட்டோம். அடுத்த 4 குணங்கள், அந்த எண் குணங்களில் அடுத்த 4 குணங்கள் என்னென்ன என்று பார்த்தால், நேற்று முடிச்சது எதுல முடிச்சோம் அப்படின்னு சொன்னா, நான்காவது இயல்பாகிய முற்றும் உணர்தல் வரைக்கும் பார்த்தோம். இந்த முற்றும் உணர்தல் என்று சொல்லக்கூடிய முழுவதும் இறைவனை தவிர வேறு யாரும் முழுமையாக, முற்றும் என்பது இந்த விடத்தில் முக்காலத்தை பற்றியும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களிலும் என்னென்ன நடக்கின்றன இந்த உலகத்தில் அத்தனையையும் முழுவதுமாக முற்றத் தெரிந்தவன், முற்றத் தெரிந்த முழுமுதற் கடவுள் சிவபெருமான் தான். இந்த 3 காலத்திலும் நடப்பது என்ன என்று அறிந்திருப்பவன் அவனை அன்றி வேறு யார் அறிய இயலும்? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்ற குரட்பாவோடு என்ற பொருத்தமான அந்த வள்ளுவ பெருந்தகை கூறிய இந்த குறளுக்கு இணையான ஒரு செய்திதான் முற்றும் உணர்தல். இதைத்தான் கருவூர் தேவரும் திருக்கலந்தை ஆதித்யேச்சரத்தில் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை பாடுகின்ற பொழுது, மெய்யரே மெய்யர்க்கு இடு திருவான விளக்கரே எழுதுகோல் வளையாள், மையரை வையம் பலிதிரிந்துரையும் மயனரே உளம் கலந்திருந்தும், பொய்யரே பொய்யர்க்கு அடுத்தவான் பளிங்கின் பொருள் வழி இருள் கிழிந்தெழுந்த, ஐயரையாகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதித்யச்சரமே என்று அந்த பாடல் வாயிலாக அடைந்த பளிங்கு போன்ற ஜீவன் முக்தர்களினுடைய சொல்லாலும் செயலாலும் பக்குவமுடையவர்களுக்கு மெய்யுணர்வை உண்டாக்கக்கூடிய தலைவன் சிவபெருமான் என்பதை உணர்த்தக்கூடிய அந்த பாடல் இந்த முற்றும் உணர்தலுக்கு பொருத்தமானதொரு திருவிசைப்பா. அடுத்து 5ஆவதாக நாம் பார்க்க இருப்பது இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல். இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய கருத்து என்ன? இயல்பாகவே பாசங்களின் நீங்கினான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எந்த கடவுளை இங்கு உணர்த்துகின்றார் என்று பார்த்தால், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளரை சொல்லக்கூடிய முறை சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுல இந்த இயல்பாகவே பாசத்தின் நீங்குதல் என்பதற்கு பொருத்தமாக எதை சொல்லலாம்? அந்த குறளும் கூட, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற அந்த குரட்பாவை வள்ளுவ பெருந்தகை இந்த இயல்பாகவே பாசங்களினின்று நீங்கினவன். ஏன்னா நம்மை எல்லா விதமான பற்றுக்களை நம்மை பற்றி கொள்ளக்கூடியவன். நம்ம எல்லாமே இந்த உலகத்தின் மாயையில் நாம் அகப்பட்டிருப்போம். இந்த ஜீவான்மா எதை பார்த்தாலும் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறது, கவலைப்படுவது, அந்த அல்லல் எல்லாவற்றிலும் இன்ப துன்பங்களில் முழுவதுமாக மூழ்கிவிட்டு அதிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயல்பு ஜீவான்மாவினுடையது. அதனால் அந்த மாதிரி இயல்பெல்லாம் யாருக்கு கிடையாதுன்னா, இறைவனுக்கு எப்பொழுதுமே இறைவனை அண்டவே அண்டாது.
இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்று வள்ளுவன் கூறியது அதைத்தான். பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டு. இங்கு பொருள் என்பது விடத்தில் எது என்றால், பொருள் என்பது மெய்மை பொருள். இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய மெய்மை சேர்ந்த அந்த புகழ். பொருள் சேர் என்பது இவ்விடத்தில் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டு. இறைவனுடைய மெய்மையாகிய மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள் சேர்ந்த புகழை விரும்பியவர்களிடத்தில் இருள் சேர் இருவினையும் சேராது. நமக்கு மயக்கத்தை, அல்லலை தரக்கூடிய, எது சரி எது தவறு என்று அறியாது தவிக்கக்கூடிய, தவிப்பதினால் நல்வினை தீவினை போன்றவையெல்லாம் நம்மை அண்டும். அந்த மயக்கத்தை பற்றி வரக்கூடிய நல்வினை தீவினை, இந்த 2 வினைகளுமே வரவே வராது. யாருக்கு உளவாகாது, யாருக்கு உண்டாகாது என்று சொன்னால், இறைவனுடைய மெய்ப்பொருளை, மெய்மை சார்ந்த புகழை எவர் ஒருவர் விரும்புகின்றாரோ அவருக்கு இவை வராது என்பதை உணர்த்தக்கூடிய குறட்பாதான் இது. அதனால் இயல்பாகவே பாசத்தை நீங்கினவன் கடவுள். அதனால் அந்த இறைவனை அடைய வேண்டிய அந்த மெய்ப்பொருளை அறிந்து அதன்பால் நம்முடைய மனத்தை, நம்முடைய சிந்தையை செலுத்துவதுதான் உண்மையான சிறந்த அறிவுக்கு அடையாளமாக இருப்பது. அதனால் இறைவனது மெய்மை சேர்ந்த புகழை விரும்பியவர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், மாயையின் பக்கம் செல்ல மாட்டார்கள். அதனால் யார் ஒருவர் பாசங்களிலிருந்து நீங்கினவராக இருக்கின்றாரோ அவர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்முடைய பாசத்தை, பாசம் என்பதை விடத்தில் மாயையாகி அந்த பாசத்தை முழுவதுமாக நீக்க முடியும். எப்படி ஒரு நோய் அற்றவரால் தான் ஒரு நோயை நீக்க முடியும், நோயாளிக்கான மருந்து நம்மால் தர முடியும். ஒரு நோய் உள்ளவர் இன்னொரு நோயாளி கவனிப்பது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒன்று. அதனால் நோயற்றவரால் தான் நோயை நீக்க முடியும். அதே போலத்தான் அவரே நோயிலிருந்து மீள முடியாமல் இருந்தால் அந்த நோயற்றவரால் தான் நோயை நீக்க முடியும். அவரே நோயிலிருந்து மீள முடியாமல் இருந்தால் என்ன திறமை என்ன இருந்தாலும் எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால் அவரிடம் எந்த ஒரு திறமையும் அவரிடத்தில் இருக்காது, எதிர்பார்க்க இயலாது. அதே போலத்தான் ஒரு கல்வி அறிவு உள்ளவர் தான் இன்னொருத்தருக்கு சிறந்த முறையில் கல்வி கற்றுத்தர முடியும். அதே போன்றுதான் மாயையிலிருந்து நீங்கி மெய்ப்பொருளை உணர்த்த வல்லவன் இறைவன். அவன்தான் ஜீவான்மாவிற்கு மெய்ப்பொருளை உணர்த்த வேண்டும் என்பதை இந்த குறட்பாவின் வாயிலாக வள்ளுவ பெருந்தகை உணர்த்துகின்றாராக. நாம் நம்முடைய மயக்கம் தீர பற்ற வேண்டியவன் யார் என்றால் சிவபெருமான் தானே. அந்த சிவபெருமான் மட்டும்தான் நம்முடைய மயக்கத்தை முழுவதுமாக இல்லாது செய்யக்கூடியவன். இதைத்தான் கருவூர் தேவர் திருக்கலந்தை ஆதித்தேச்சரத்திலும் ஒரு பாடல் இசைக்கின்றார். பழையராம் தொண்டர்க்கு எளியரே மிண்டற்கு அரியரே பாவியன் செய்யும் பிழையெல்லாம் பொறுத்து என் பிணி பொறுத்தருளா பிச்சரே நச்சராமிளிரும் குழையராய் என் குடி முழுதாளும் குழகரே ஒழுகு நீர்கங்கை அழகரே ஆகில் அவரிடம் கலந்தை அணிதிகழாதித்தேச்சரமே. இந்த பாடலில் வருவது போல, பாவியேன் செய்யும் பிழையெல்லாம் பொறுத்து என் பிணி பொறுத்தருள. பிழையே இல்லாத ஒருவனால் தானே முடியும், அந்த பிழையே இல்லாத சிவருமானால் மட்டும்தானே முடியும் என்பதை உணர்த்தக்கூடியதொரு அழகானதொரு ஒரு பாடல். அதனால்தான் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கினவன் இறைவன் என்பது உறுதியாகின்றது. இதே போல 12ஆம் பதிகத்திலும் 11ஆம் பதிகத்திலும் வரக்கூடிய இரு பாடல்கள், பொழுங்கு தீவினையேன் வினை கெட புகுந்து புணர்பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்கு தேன் பொழியும் பவளவாய் முக்கண் வளரொளி மணி நெடும் குன்றே முழங்கு தீம்புணல் பாய்ந்து இளவரால் உகழும் முகத்தலையகத்தமர்ந்தடியேன் விழுங்கு தீம் கனியாய் இனிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளமாயினையே. புழுங்கு தீவினையேன் வினைகட புகுந்து புணர்பொருள் உணர்வு நூல் வகையால் என்று சொல்லக்கூடிய புழுங்கு தீவினையேன் வினைகட, எனக்குள் நீ புக வேண்டும் இறைவா என்று கேட்கக்கூடிய அந்த திருமுகத்தலை பதிகத்தில் வரக்கூடிய 11ஆவது பதிகத்தில் வரக்கூடிய பாடல் இதற்கு பொருத்தமான ஒன்று. அதே போன்று திரைலோக்கிய சுந்தரம் என்ற அந்த 12ஆம் பதிகத்தில்
நீரோங்கி வளர்கமலம் நீர் பொருந்தா தன்மை என்றே ஆரோங்கி முகமலர்ந்தாங்கு அருவினையேன் திறமறந்தென்று ஊரோங்கும் பழி பாராது உன்பாலே விழுந்தொழிந்தேன் சீரோங்கும் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே சீரோங்கும் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. இதில் ஆரோங்கி முகம் மலர்ந்தாங்கு அருவினையேன் திறம் மறந்து இன்று ஊரோங்கும் பழி பாராது உன்பாலே விழுந்து ஒழிந்தேன். அருவினையேன் திறம் மறந்து இன்று ஊரோங்கும் பழி பாராது உன்பாலை இறைவனிடத்தில் சென்று விழுந்துட்டோம்னா அந்த சிவனுடைய சிந்தை வந்து விட்டால், சிவச்சிந்தனை வந்து விட்டது என்று சொன்னால் என்ன வினை பற்றும்? வினை என் செய்யும், கோள் என் செய்யும், வினை என் செய்யும் சொல்லி படுத்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே நம்மை அண்டாது. அதனால் இயல்பாக எல்லா பாசங்களிலிருந்தும் நம்மை முழுவதுமாக அகற்றக்கூடியவன், இயல்பாகவே இருக்கக்கூடியவன் இறைவன். அந்த இயல்பாகவே பாசங்களை நீங்கினவனாகிய அந்த பரமான்மா இந்த சீவான்மாவை அந்த இரு வினையிலிருந்து அகற்றக்கூடியது அவனுடைய திருவடி கழல் மட்டும்தான் என்பதை, அந்த நம்முடைய மயக்கம் தீர வேண்டும் என்றால் சிவபெருமான் தான் நமக்கு உதவி புரிய வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதொரு அழகான பாடல்கள், திருவிசைப்பாவில் இடம்பெற்ற பாடல்கள். பலரையும் பரிந்து ஏற்று தழுவி பாதுகாத்து நலம் புரிபவன் தான் தலைவன் அல்லது இறைவன் என்று இறைவன் எனப்படுபவன். இந்நிலைமையை சுட்டக்கூடிய வகையில் அந்த உலகியலில் குடும்ப நல்வாழ்வின் உயர்வையும் சிறப்பையும் உணர்த்துவது சிவபெருமானுடைய சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவுருவம் தான். இறைவனாகிய குடும்ப தலைவன் அம்பிகையாகிய மனைவியுடனும் கந்தனாகிய குழந்தையுடனும் ஒரு சேர வீற்றிருந்து குலாவி மகிழும் நிலையை குறிப்பதுதான் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம். இதனையே திருவள்ளுவர் இறைவன் என்று அந்த 5ஆம் திருக்குறளில் கூறியதை நம்மால் நன்றாக சிந்தித்து பார்ப்பதற்கு ஏற்ற பொருத்தமாக இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பது இதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று சைவ சித்தாந்தமும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அடுத்து 6வது குணம் என்ன பார்க்கும்போது பேரருள் உடைமை. இறைவன் பேரருள் உடையவன். சிற்றறி உடையவர்களாகிய இந்த சீவான்மாக்களை எல்லாம் தன்னுடைய பேரருளால் பெருங்கருணையினால் தன் பக்கம் ஈர்த்து கொள்ளக்கூடியவன் இறைவன். அதைத்தான் நீங்க சொல்லுகின்ற பொழுது அந்த பேரருள் உடைமை என்பது நம்ம எப்படி இரு வினைகளை மாயையின்பால் செல்லாமல் நம்மை தடுத்து மேலே கொண்டு வருகின்றானோ, அதே போன்று 5புலன்களால் வேறு எவற்றையும் சிந்திக்காத வண்ணம் அந்த 5புலன் ஆசைகளை முழுவதுமாக அறுத்து மெய்யான ஒழுக்க நெறியில் நம்மை கொண்டு செலுத்தக்கூடியது இறைவனுடைய அந்த இறைவன்பால் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணம் தான். முழுக்க முழுக்க அந்த இறை சிந்தனை தான், சிவனை பற்றிய அந்த சிவத்துவத்தில் நம்மை ஆழ்த்தி கொள்ளுவது. அதைத்தான் அந்த பேரருள் உடையவன் இறைவன் என்பதற்கு. எப்படி பேரருள் உடையவன் அப்படின்னு சொன்னா, இறைவன் நாம எந்த உருவத்துல நம்ம இறைவனை அடையணும், இறைவனை வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், அந்த உருவத்தில் எல்லாம் நமக்கு காட்சி அளிக்கக்கூடியவன், நமக்கு அருள் பாலிப்பவன். யாருக்கு எப்படி அருள் செய்ய வேணும் அப்படியெல்லாம் அருளக்கூடியவன். பிரம்மனாக, திருமாலாக, இந்திரனாக, சூரியனாக, முக்கண் ஈசனாக, எருது காலை இடப வாகனத்தின் மீது ஏறியவனாக, அமுதமாகவும், திரிபுர சம்ஹாரனாகவும், திரிபுரத்தை முப்புறம் எரித்தவனாகவும், அது மட்டுமல்லாமல் யாருக்கு எப்படியெல்லாம் வேண்டுமோ அப்படி எல்லாமாக இருந்து அருள் பாலிக்க கூடியவன் சிவபெருமான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகியாங்கே, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகியாங்கே, மாதொரு பாகனார்த்தாம் வருவர் மற்ற அத்தெய்வங்கள். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகியாங்கே, மாதொரு பாகனார்தாம் வருவர் மற்ற அத்தெய்வங்கள். வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும், ஆதலால் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் என்றே. ஆதலால் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் என்று கூறுகின்றார். அப்படி யார் யாரெல்லாம் எந்தெந்த உருவத்தில் வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்தந்த உருவங்களில் அருள் பாலிக்க கூடியவன்.
காட்சி தரக்கூடியவன். அதைத்தான் பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில், பொறி என்பது ஐம்பொறிகள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்று அந்த ஐம்பொறிகளை வழியாக உடைய 5 ஆசைகள். அந்த 5 ஆசைகளை ஐம்புலன் வாயிலாக நாம் அடையக்கூடிய அந்த புல இன்பங்களையும் முழுவதுமாக அறுத்தானது, அவாவினையும் அறுக்க வேண்டும். அந்த அப்படி அறுப்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அறுப்பதற்கான நிலை, அந்த அறுப்பதற்கான நிலையை பெறுவது எதனால் என்று சொன்னால், மெய்யான ஒழுக்க நெறியின் கண் நின்றார்தான் பிறப்பின்றி எக்காலத்தும் ஒரு தன்மையராய் வாழ்வார்கள். பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். பொய்மை நீங்கி மெய்யான ஒழுக்க நெறியின் கண் எவர் நிற்கின்றாரோ அவருக்குத்தான் பிறப்பின்றி எக்காலத்தும் ஒரு தன்மையராக வாழ்வார்கள். நீடு வாழ்வார் என்று சொன்னால் பிறப்பு என்பது இருக்காது. நேற்று கூட லாவண்யம்மா பேசுகின்ற பொழுது எல்லா அடியவர்களும் வேண்டுவது மீண்டும் பிறப்பு என்பது பிறப்பு என்பது கூடாது. மரணத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை. அடுத்த பிறப்பு என்பது தனக்கு வரக்கூடாது. பிறவா வரம், அதாவது பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும், பிறவா வரம் எனக்கு தாய் என்றுதான் சிவபெருமானிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்களே ஒழிய, மற்றபடி நான் என்னுடைய தன்னுடைய கடைசி காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று யாரும் மரணத்தை பற்றி சிந்திப்பதே கிடையாது. பிறப்பு என்பது இல்லாதிருந்தாலே போதுமானது என்பதைத்தான் எல்லோரும் வேண்டுவது. அப்படித்தான் இங்கேயும் கூறுகின்றார், பிறப்பின்றி எக்காலத்தும் ஒரு தன்மையராய் வாழ்வார்கள். இதை உலகில் எவன் பொறி புலன்களை அடக்கி வென்று ஒழுக்க நெறியில் நிற்கின்றானோ அவனே எல்லா ஆற்றலும் சிறப்பும் வெற்றிகளும் பெறக்கூடியவன். புலன்களை வென்று மனத்தை ஒருமுகப்படுத்த வல்லவன்தான் உலகில் மேலானவனாக கருதப்படுவான். அவன் அடைய இயலாத நன்மைகள் எதுவுமே கிடையாது. இவ்வுண்மையை தெளிவுறுத்தத்தான் தென்முக கடவுள், தென்முகம் என்பது தெற்கு திசையை நோக்கி அந்த கடவுள் தட்சிணாமூர்த்தி, தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியினுடைய திருவுருவம். இதனையே அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய திருவுருவத்தை தான் இது அந்த பொறிவாயில் 5 அவித்தான் என்று அந்த தொடரானது சுட்டுகின்றது என்று கூறுகின்றது சைவ சித்தாந்தமும் கூட. இதை திருவிசைப்பாவில் இறைவனானவன் எந்தெந்த உருவங்களில் அந்த ஜீவான்மா விரும்பக்கூடிய எந்தெந்த உருவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு காட்சி தருகின்றான். அவர்களுடைய தன் மீது பக்தி கொண்ட அடியவர்கள் எந்த உருவத்தை விரும்பினாலும் அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் காட்சி தருவான் என்பதற்கு கருவூர் தேவனுடைய கங்கை கொண்ட சோழேச்சரத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். அதோடு 13ஆம் பதிகத்தில் வரக்கூடிய ஒரு பாடலும் 15ஆம் பதிகத்தில் வரக்கூடிய கருவூராருடைய பாடலும் பார்க்கலாம். சுருதிவானவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பின் இந்திரனாம் பருதிவானவனாம் படர்சடை மூக்கண் பகவனாமக உயிர்கமுதாம் எருதுவாகனாம் எயில்கள் மூன்றெரித்த ஏறு சேவகனுமாம் பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. சுருதிவானவன் வேதக்கடவுள். சுருதி வேதம், வேதத்திற்கான கடவுள், படைக்கின்ற கடவுள் பிரம்மன். திருநெடுமால், சுந்தர விசும்பின் இந்திரன், பருதி வானவன், படர்சடை முக்கண் பகவன், அக உயிர்க்கு அமுது, எருது வாகனன், எயில்கள் மூன்றெரித்த ஏறு சேவகனுமாம் என்று ஒவ்வொன்றும் எல்லாமே இத்தனையுமாக இருந்து இறைவனானவன் ஆட்டுவிக்கின்றான். இத்தனை கடவுளராக காட்சி அளிக்கக்கூடியவன் என்பதைத்தான் இந்த பாடலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். அதே போல 15ஆவது பதிகத்தில் கருவூராருடைய பாடல், அனலமே புனலே அனிலமே புவனி அம்பர அம்பர தளிக்கும்
கனகமே வெள்ளி குன்றமே என்றன் களைகணே களைகண் மற்றில்லா தனியனின் உள்ளம் கோயில் கொண்டருளும் சைவனை சாட்டிய குடியார்க்கு இனிய தீங்கனியாய் ஒளிவர நிறைந்து ஏழிரு கையில் இருந்தவர் இயல்பே. இனிய தீங்கனியாய் ஒளிவர நிறைந்து ஏழிருக்கையில் இருந்தவர் இயல்பே. திருச்சிற்றம்பலம். இப்படி இந்த பாடல் இருந்தும் அனலம், அனலம்னா நெருப்பு, புனல் நீர், அனிலம்னா காற்று. அனலம் என்பது நெருப்பு, அனிலம்னா காற்று. அனிலமே புவனி அம்பரா, அம்பரத்தளிக்கும் கனகமே வெள்ளி குன்றமே என்றன் களைகணே களைகண் மற்றில்லா தனியனின் உள்ளம் கோயில் கொண்டருளும் சைவனே என்று ஒவ்வொன்றாக ஐம்பூதங்களாகவும் இறைவன் இருக்கின்றான். பார்க்கின்ற மாத்திரத்திலேயே அத்தனையும் இறைவனுடைய பேரருள் தன்மை, அவனுடைய முடிவில்லாத ஆற்றலாகவும் இதை கொள்ளலாம். நாம் இந்த பாடலை அதற்கு பொருத்தமானதாகவும் நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இறைவனானவன் ஆறாவது இயல்பாகி ஆறாவது குணமாகி பேரருள் உடையவன் என்பதற்கு இது பொருத்தமானது. அடுத்து பெருமானுடைய அருள் தன்மை பார்த்தோம். அடுத்து முடிவில் ஆற்றல் உடைமை, முடிவில்லாத வரம்பற்ற ஆற்றல் உடையவன் இறைவன். வரம்பிலா ஆற்றல். அந்த வரம்பிலா ஆற்றல் என்று வரம்பிலா இன்பம் வேறு, ஆற்றல் வேறு. பேரின்பம் தான் வரம்பில் இன்பம் என்பது 8வது குணமாகிய பேரின்பம். இது முடிவில் ஆற்றல் உடைமை. இந்த முடிவில் ஆற்றல் உடைமை என்று பார்க்கின்ற பொழுது இதற்கு பொருத்தமான குறள் தனக்கு உவமை இல்லாதான் சொல்றார் இல்லையா? முடிவில் ஆற்றல்னா யாராவது ஒப்பிட்டு சொல்ல முடியுமா சிவபெருமானோடு? முடியவே முடியாது. பிரம்மனும் திருமாலும் அளந்து பார்க்க முற்பட்டார்கள், அடிய முடியும் தேடி புறப்பட்டார்கள், இயலவில்லை. அதனால் அவனுக்கு தனக்கு உவமை இல்லாதவன் இல்லையா? அந்த தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு நிகரில்லாத இறைவனுடைய திருவடிகள், இறைவனுடைய சிவபெருமானுடைய தாழ் திருவடி கழல்கள் நிகரற்றவை. அதனை எவர் ஒருவர் சென்று சேர்கின்றாரோ, அல்லது மனத்தின் கண் நிகழக்கூடிய துன்பங்களை முழுவதுமாக தனக்கு நிகர் இல்லாதவனது தாழை சேர்ந்தார்க்கு அல்லாது மனத்தின் கண் நிகழக்கூடிய துன்பங்களை நீக்குதல் என்பது இயலாத ஒன்று. இறைவனுடைய திருவடிகளை பற்றினால்தான் நம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய துயரங்கள் முற்றுமாக நெருப்பில் பட்ட பொருள்கள் எப்படி சாம்பலாகி போகின்றதோ அது போன்று இல்லாமல் போகக்கூடியது. மனத்தின் கண் நிகழக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீக்குபவன் இறைவன் மட்டும்தான். தாழ் சேராதார் பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய காம வெகுளி மயக்கங்களை மாற்ற இயலாது தவிப்பார்கள். மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்று அந்த பிறப்புகளும் தொடரும், இறப்புகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிகளால் பல்வேறு துயரங்களை அடைந்து உழல்வார்கள் இந்த உலகத்தில். அதனால் அந்த உழல வேண்டாம், மீண்டும் பிறப்பு இறப்பு என்பது எனக்கு வரக்கூடாது என்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவன் முழுவதுமாக இறைவனுடைய தாளை பற்ற வேண்டும். அவனுடைய திருவடி தாள், என் தாள் என்பது திருவடி, அவனுடைய திருவடி கமலங்களை பற்ற வேண்டும், பாத கமலங்களை பற்ற வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த துன்பங்கள் என்பது அண்டாது. பெருமானின் இறைவனின் தாளை பற்றினால் அவன் எந்த அளவு நம்மை காப்பான் என்பது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இது யாருக்கு இது பல புராணங்கள் வாயிலாக நம்ம தெரிந்திருக்கின்றோம். சந்திரனை தலையில் சூடிய காரணம் தெரியும். அவருக்கு அருள் புரிய வேண்டும், அது அவனுடைய கலைகளை இழந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டுதல் விடுத்ததினால் வேண்டிக் கொண்டதினால் வா உனை என்னுடைய தலையில் என்னுடைய ஜடாமுடியில் அணிந்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய ஜடாமுடியில் அணிந்து கொண்டார் சந்திரனை. அவனை காத்தார், சந்திரனை காத்தார். கங்கையை முடியில் தாங்கிய காரணம் இது எல்லாமே பெருமானுடைய திருவடியை சேர்ந்ததினால், இறைவனுடைய திருவடியை பற்றியதினால், இறைவனை சென்று வேண்டிய காரணத்தினால், எனக்கு உதவுவாயா என்று சொல்லி இறைவனிடம் மன்றாடியதினால் அவர்களை காப்பதற்காக செய்த செயல்கள் எல்லாம். அப்படி அடைக்கலம் என்று வந்தவர்களை காக்க ஒரு தனி தைரியம் இருக்கணும் இல்லையா? அந்த தைரியம் அப்படிப்பட்ட உறுதியானது இறைவன் யாரெல்லாம் தன்னை அண்டுகின்றார்களோ, அடைக்கலம் என்று வந்தவர்களை இறைவன் கைவிரித்து என்னால் இயலாது என்று சொல்ல மாட்டான். அவர்களெல்லாம் காத்தளிக்கக்கூடியவன், அவர்களுக்கு அருள் புரியக்கூடியவன். அப்படிப்பட்ட முடிவில்லாத ஆற்றல் கொண்டவன் சிவப்பரம்பொருளை தவிர வேறு யாராக இருக்க இயலும்? இதைத்தான் கங்கை கொண்ட சோழேச்சரம் பாடலில் அண்டம் ஓரணுவா பெருமை கொண்டு
அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டடியேன் உண்ட ஊன் உனக்காம் வகையெனது உள்ளம் உள்கலந்தெழு பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பா பெருவரை வில்லில் குறுகலர் புறங்கள் முன்றேரித்த கண்டனே நீல கண்டனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே கண்டனே நீல கண்டனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. அண்டம் ஒரு அணு என்பது போல மிக பெரியவன். இந்த அண்டமே ஒரு அணு மாதிரி நினைக்கிற மாதிரி மிக பெரியவன். அணுவே ஒரு அண்டம் என்பது போல மிகச் சிறியவன். திரிபுரங்களை எரித்து அருள் செய்தவன், விஷத்தை உண்டு அருள் செய்தவன், எனது வினை அப்படிப்பட்டவன் நம்முடைய வினையை தகர்த்தெறியக்கூடிய வல்லமை உடையவனாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பைத்தான் இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். இதை உலகில் சில மதங்கள் கடவுளை ஆணாக கருதுகின்றன, சில மதங்கள் பெண்ணாக வழிபடுகின்றன. சைவ சமயம் மட்டும் தான் கடவுளை ஆணும் பெண்ணுமாக, அம்மையும் அப்பனுமாக ஒரு சேர கொண்டு போற்றுகின்றது நம்முடைய சைவ மதம் தான். ஆணின்றி பெண்ணில்லை, பெண்ணின்றி ஆணில்லை. உலகியலினுடைய நல்வாழ்விற்கு ஆணும் பெண்ணும் இயைந்து நிற்றல் இன்றியமையாத ஒன்று என்ற காரணத்தினால் இதனைத்தான், அதன் காரணத்தினால்தான் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தம் வழிபடக்கூடிய நிலையில் நமக்கு இருக்கின்றது. இதனை அந்த 7வது குணமாகிய இந்த குணம்தான், முடிவில் ஆற்றல் உடைமை என்பதற்கு பொருத்தமான இந்த குணம்தான் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தம் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இதை நம்முடைய நடராஜ தரிசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் டாக்டர் CS முருகேசன் அவர்கள் ரொம்ப அழகா சொல்வார். இறைவன் அவனுடைய நடனம் எத்தன்மை இது, பிரபஞ்ச நடனம். இந்த பிரபஞ்ச அண்டம் ஓர் அணு என்பது போல பெரியவன், அணுவே ஒரு அண்டம் என்பது போல சிறியவன் என்று பார்த்தோம்லே அதற்கு பொருத்தமான சில செய்திகளை உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். எப்படி என்றால், இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அனுமானம் எத்தன்மை இது, உயிரினங்களுடைய தோற்றத்திற்கும் பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்திற்கும் அடிப்படையான கரு என்பது ஒன்று இருக்க வேண்டும். அது எது என்ற ஆராய்ச்சியில் இன்றைய அறிவியலின்படி ஆராய்ந்த போது அவர்களுக்கு ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்த ஒரு உண்மையானது புலப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னா, அது ஆட்டம் ஆஃப் மைக்ரோ காஸ்மிக் லைவ் பார்ட்டிகிள்ஸ், அதாவது உயிர் காஸ்மிக் நுண்துகள்கள் தான் இந்த பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சிக்கும் உயிரினங்களுடைய பரிமாண வளர்ச்சிக்கும் மட்டுமல்லாமல் அணுவின் பரிணாம வளர்ச்சிக்கு கூட மூலாதார பொருளாக இருப்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த கோடானு கோடி மிக நுண்ணிய உயிர் காஸ்மிக் துகள்கள் அடங்கிய விண்வெளி தொகுப்பு வடிவம்தான் இந்த பிரபஞ்சம். இந்த துகள்கள் தான் உயிரினங்கள் தோற்றத்திற்கு அடிப்படை. இந்த துகள்கள் அசைவை உடையவை, இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவை. இந்த இயக்கத்தில் தான் பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படி அறிவியலார் அறிவியல் பூர்வமாக கண்ட உண்மைகளை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இவங்க சொன்ன அந்த அறிவியலார் கண்டிருந்த அறிவியல் உண்மைகள் எல்லாம் நம்முடைய சித்தர்கள், சைவ சமயம் சார்ந்த சித்தர்கள் முன்னமேயே உணர்ந்து சொல்லி இருக்கின்றார்கள். பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை பொருட்களும் இடைவிடாமல் தோன்றி தோன்றி மறையும் அந்த தோன்றி தோன்றி மறையும் நடனத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றன என்ற அந்த அறிவியலாரின் ஆய்வு முடிவுதான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் உணர்த்திய சிவனார் ஆடும் பிரபஞ்ச நடனமாகும். இடைவிடாது நிகழும் அந்த சிவ தாண்டவம் என்று குறிப்பிடுவதும் இதைத்தான். இந்த சித்தர்கள் குறிப்பிடும் சிவனார் ஆடும் இந்த பிரபஞ்ச தாண்டவம் நடராஜர் நடனம் ஆடக்கூடிய அந்த அரங்கம், பிரபஞ்சம் தான் நடராஜர் ஆடக்கூடிய அரங்கமாக இருக்கின்றது, நடனம் ஆடக்கூடிய அரங்கமாக இருக்கின்றது. அதில் அவர்தான் நடனம் ஆடும் கலைஞர். அந்த நடனத்தை பார்வையாளராக பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகரும் சிவபெருமான் தான் என்று அவர்கள் குறிப்பிடுவது இந்த தாண்டவ நிலையைத்தான். இறைவனுடைய அந்த சிவ தாண்டவம், பிரபஞ்ச தாண்டவம் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அந்த பிரபஞ்ச தாண்டவத்தை சொல்லக்கூடிய முறை, அதற்கான ஒரு பாடல், சிவநாடும் நடனத்திற்கான ஒரு பாடல். அண்டங்கள் ஏழினுக்கு அப்புறத்தப்பால், அண்டங்கள் ஏழினுக்கு அப்புறத்தப்பால் உண்டென்ற சக்தி சதாசிவ துச்சி மேல் கண்டம் கரியான் கருணை திருவுரு கொண்டு அங்கு உமை காண்க கூத்து உகந்தானே.
என்று சிவபெருமானுடைய நடனத்தை சொல்லுகின்றது. ஆகாசமாம் உடல் அங்கார் முயலகன் ஏகாசமாம் திசையட்டும் திரு கைகள் மோகாயமு கண்கள் மூன்றொழி தானாக மாகாயம் அன்றுள் நடுஞ்செய்கின்றானே மாகாயம் அன்றுள் நடம் செய்கின்றானே என்று இறைவன் உலக உருவினனாக நடனம் செய்யக்கூடிய அந்த திறத்தையும் அழகாக எடுத்துரைக்கின்றன இந்த 2 பாடல்கள். இந்த உலகமே அன்றி இந்த உலகத்தை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்ச நடனத்தில் இந்த பிரபஞ்சம் எத்தன்மையது. அண்டம் அண்டம் 7 கோடி, பிண்டம் 7 கோடி, தெண்டிரை சூழ்ந்த திசைகள் 7 கோடி, எண் திசை சூழ்ந்த லிங்கம் 7 கோடி, அண்ட நடம் செய்யும் ஆலயம் தானே என்று இறைவன் திருக்கூத்து இயற்றக்கூடிய இடங்களை எல்லாம் திருமூலர் குறிப்பிடுகின்ற இந்த திருமந்திரத்தின் வாயிலாக நம்மால் அறிய முடிகின்றது. அப்படின்னா எப்படிப்பட்ட முடிவில்லாத ஆற்றல் உடையவன் என்பதற்கு தானே தான் இவன் சிவபெருமானுக்கு யாரையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது, எதனோடும் ஒப்பிட முடியாது, ஒப்பிட இயலாத முடிவில்லாத ஆற்றல் மிக்கவன் என்பதற்கு இந்த பாடல்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இதே போலத்தான் திருமாளிகை தேவரும் தன்னுடைய பதிகத்தில் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல், துணக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் இப்பால் அணுக்களுக்கணிய செம்பொன் அம்பல கூத்தாடிக்கு அல்ல சிணுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை காணா கண்வாய் பேசாது அப்பேகளோடே. இது அணுக்களுக்கு அணிய, அணுக்கருக்கு அணிய, அணுக்கருக்கெல்லாம் அணியவன் செம்பொன் அம்பல கூத்தாடிக்கு அல்லா சிணுக்கரை செத்தர் கொத்தை, செத்தல் என்பது தூசி, அந்த மாதிரி செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை காணா கண் வாய் பேசாது அப்பேகளோடே என்று பாடுகின்ற இந்த பாட்டு இறைவனுடைய இயல்பு எத்தன்மையது. அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய், அந்த 2 பேரும் பிரம்மனும் திருமாலும் அடைய முடியாத நெருப்பு வடிவமாக நின்றவன், அப்படி முடிவில்லா ஆற்றல் மிக்கவன் சிவபெருமான் என்பதை உணர்த்தக்கூடிய திருமாளிகை தேவனுடைய பாடலில் திருவிசைப்பா அந்த பதிகத்தில் நம்மால் அதையும் சான்றாக சொல்ல முடியும். அடுத்து வரம்பில் இன்பமுடைமை. இறைவன் எப்படி வரம்பில்லாத இன்பமுடையவன் என்பதற்கு அவருடைய பாடல் வரம்பில்லாத இன்பமுடையவன். வரம்பற்ற இன்பம் என்று சொல் பேரின்பம், இறைவனுடைய பேரின்பம் எத்தன்மையது. அந்த இன்பத்தை தவிர்த்து வேறு எதையும் என்ன செய்ய முடியாது. இறைவனுடைய பேரின்பத்தில் திளைத்து விட்டால் வேறு இந்த உலகத்தினுடைய இன்பம் எல்லாம் நமக்கு ஒரு பொருளாகவே தெரியாது. அதெல்லாம் அவற்றை தவிர்த்து விடுவோம். அந்த முழுக்க இறைவன்பால் நம்முடைய சிந்தையை மனத்தை செலுத்தி விட்டோம் என்று சொன்னால், அந்த மன மொழிமை 3மே இறைவன்பால் இருந்து விட்டது என்று சொன்னால் வேறு எதனையும் நம்முடைய மனமானது சிந்திக்காது. அதைத்தான் இங்கு பேரின்பம், அந்த வரம்பற்ற வரம்பில்லாத இன்பத்தை உடையவன் இறைவன் என்பதற்கு சான்று வள்ளுவ பெருந்தகை கூறிய சான்று என்ன என்று பார்த்தால், அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இது எப்படின்னா, இறைவன் அருட்கடல், அறக்கடவுளாகவும் இருக்கு. அதாவது அருட்கடல், அதே நேரத்தில் அறக்கடலும் கூட, அறக்கடலாகவும் இருக்கின்றான், அருள் கடலாகவும் இருக்கின்றான். அதான் அறவாழி என்பது அறக்கடல் என்ற பொருளை தரக்கூடிய வார்த்தை. அழகிய தட்பம் என்னும், தட்பம்னா குளிர்ச்சி, மிகுதியான குளிர்மை தரக்கூடியது அவனுடைய திருவடி நிழல். அழகிய தட்பம் என்னும் இரக்கத்தின் வடிவாய் அருள், அதாவது இறைவன் அவனுடைய கருணை, அவனுடைய அருள் எத்தன்மையது என்ற குளிர்ச்சி மிக்க கருணை அப்படின்னு சொல்றோம்லையே. பொதுவாகவே அந்த கருணைக்கு உவமையா சொல்லுகின்ற பொழுது குளிர்ச்சியை தான் சொல்லுவோம். வெப்பம்னா கோபம், அவலம் எல்லாம் வெப்பத்திற்கு சமமா சொல்வதுண்டு. அந்த மாதிரி இங்கு கருணைக்கு அடையாளம் அறுத்தது குளிர்ச்சி தான். அதனால் இறைவன் அருட்கடலாகவும் அறக்கடலாகவும் இருக்கின்றான். அழகிய தட்பம் என்னும் இரக்கத்தின் வடிவாய அவன் விளங்குகின்றான். அற வடிவினனாகிய இறைவன் அறத்தினையே ஊர்தியாக கொண்டு எழுந்தருளி போந்து
எழுந்தருளி வந்து அடியவர்களுக்கு அருள் புரிகின்றான். அடியவர்களுக்கு அருள் செய்யும் அந்த அடியவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் அருள் பாலிக்கின்றான் அப்பொழுதெல்லாம் இறைவன் அறமாகிய வெள்ளிடையின் மீது சரி அறமாகிய வெண்மையான விடையின் மீது, அறமாகிய விடையின் மீது, விடைன்னா ஏறு காளை, அந்த விடையின் மீது இவர் ஊர்ந்து வந்து காட்சி தரக்கூடியது. நீங்க அதாவது 63 நாயன்மார்கள் கதைகள் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு நாயன்மாரை வந்து கண்ணப்ப நாயனாரை வந்து கடைசியில் கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று அவருக்கு அருள் பாலித்த பொழுது இடப வாகனத்தின் மீது உமையாளோடு சேர்ந்து காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ அந்த கருணை மிக்கவன் இறைவன், இன்னொரு கண்ணை அவன் பெயர்த்தக்கூடாதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு. அந்த ஆதங்கத்தினால் என்ன செஞ்சாருன்னா நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப ஒரு தடவை சொன்னா அவன் வேற யாரோ இடையூறு விளைவிக்கின்றார்கள் என்று நினைத்து விட்டு தன்னுடைய காரியத்திலே கவனமா இருந்துருவார் கண்ணப்ப நாயனார். அதனால் வந்து என்ன செய்தார்னா அந்த திண்ணனாகிய கண்ணப்பனை பார்த்து நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு 3 முறை சொன்ன உடனே சரி யாரோ நமக்கு அந்த சத்தம் கொடுக்குறாங்களே தெரிஞ்சு உடனடியாக தன்னுடைய கவனத்தை வந்து வேறு திசையில் திருப்புகின்றார் கண்ணப்பன். இதை பார்த்தால் இறைவன் வந்து ஒளி ரூபமாக இடப வாகனத்தின் மீது அமர்ந்து காட்சி தருகின்றான். அப்படி அந்த கருணை மிக்கவன் என்பதற்கு அடையாளமாக விடையின் மீது ஊர்ந்து வந்து காட்சி நல்குகின்றான். இதனை சைவ சமய வரலாறுகள் அனைத்திலுமே நம்ம பார்க்க முடியும். எல்லாருமே எல்லா அடியவர்களுக்கும் அருள் பாலித்த விதம் அந்த கருணையை மையமாக கொண்டு கருணையை வடிவாகத்தான் என்ன செய்திருக்கின்றான் இறைவன் அருள் பாலித்திருக்கின்றான். அப்படி அருள் செய்த கடவுளாகிய ரிஷபாரூடர்ன்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த ரிஷபாரூடர் என்பவரைத்தான் அறவாழி அந்தணன் என்று அந்த தொடரானது குறிக்கின்றது. இந்த ரிஷபாரூடராக, ரிஷபம் என்பது இந்த இடத்துல காளை, இடபம் என்று சொல்லக்கூடிய காளை வாகனம், அந்த காளை வாகனனாக இருந்து காட்சி தரக்கூடிய விதம், அதனைத்தான் இங்கு அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. ஆக அறக்கடலாகிய அந்தணனது தாழ், அந்தணன் என்பது இந்த இடத்துல யாரை குறிப்பது? சிவபெருமானை குறிக்கக்கூடிய தொடர். அந்த அறக்கடலாகிய அந்தணனுடைய திருவடியை, இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடியாகிய புனைன்னா தெப்பம், படகு மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு போட் மாதிரி. புனைன்னா நீரில் செலுத்துவதற்கு, நம்ம நீரில் மூழ்கி விடாமல் நம் அதை நீந்தி செல்வதற்கு, ஒரு கடலை கடப்பதற்கு எது பயன்படுகின்றது? பெரிய பெரிய கப்பல்கள் பயன்படும், ஓடங்கள் பயன்படும், புனை என்று சொல்லக்கூடிய தெப்பம் பயன்படும். அந்த புனை தான் இங்கு அந்த அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அப்போ அறக்கடலாகிய அந்தணனுடைய தாளாகிய புனை, எப்படி கடலை கடப்பதற்கு புனை பயன்படுத்துகின்றோமோ அதுபோல பிறவியை கடப்பதற்கு, மீண்டும் 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 பிறவியானது பிறப்பு வராமல் இருப்பதற்கு, அந்த பிறவியாகிய பல்வேறு கடல்களை கடந்து செல்வதற்கு, நீந்தி செல்வதற்கு, கடந்து செல்வதற்கு எது பயன்படுகின்றது என்று சொன்னால் இறைவனுடைய திருவடி நிழல் நமக்கு பயன்படும், இறைவனுடைய திருவடிகள் நமக்கு பயன்படும். அதைத்தான் இங்கு கூறுகின்றார் வள்ளுவர். துன்பம் என்றாலே அது பிறவி துன்பம் மட்டும்தான். பிறந்தாதானே இத்தனை அவலங்கள் நமக்கு துயரங்கள் ஏற்படுகின்றது, பிறக்காம இருந்தா நிம்மதி தானே. அதனாலதான் துன்பம் என்றால் இது பிறவி துன்பம் தான். பிறவியை நீங்கினால்தான் இன்பம் ஏற்படுகின்றது. பிறவி ஏன் வருகின்றது என்று பார்த்தால் வினை வழிதான் நமக்கு இந்த பிறவி என்பது. நாம் செய்த நல்வினை தீவினையின் பொருட்டுத்தான் இந்த பிறவியானது நாம் பிறக்கின்றோம். நல்லது செஞ்சாலும் பிறப்பு உண்டு, தீமை செய்தாலும் பிறப்பு உண்டு. அதாவது அந்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி, நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றார் போன்று அந்த பிறப்புகள் அமையும். வினை ஏன் வருகின்றது என்று அதாவது பிறவி ஏன் வருகின்றது என்று சொன்னால் வினையின் காரணத்தினால். வினை ஏன் வருகின்றது என்று பார்த்தால் நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்றோம், இந்த ஆணவத்தின் காரணமாக வருகின்றது. ஆணவம் தானா அழியாது. இறைவனுடைய கருணை இருந்தால் நம்முடைய அகந்தை எல்லாம் அடங்கி போயிடும். இறைவனுக்கு முன்னால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அகந்தை அடங்கி விடக்கூடியது, அழிந்து விடக்கூடியது. அதனால் பெருமானுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் அந்த ஆணவம் அடங்கும். அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ஆக இன்பம் வேண்டும் என்று சொன்னால் பிறவியை முழுவதுமாக நீக்க வேண்டும். ஆசை அருமீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புத்தர் பெருமான் கூட சொன்னது ஆசை வந்துதான் பிறவிக்கு காரணம் என்று சொன்னார் இல்லையா. அந்த ஆசையை முழுவதுமாக நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டும்.
ஆக பிறவி நீங்க பெருமானுடைய கருணை வேண்டும், கருணை வேண்டும் என்று சொன்னால் அவனை அடைய வேண்டும், அவனுடைய திருவடித்தாளை பற்ற வேண்டும். அப்படி பற்றினால்தான் நமக்கு எது வராது, பிறப்பு என்பது வராது. அந்த இறைவனுடைய தாளை பற்றுவதற்கு இறைவனை நினைத்து வணங்குவதற்கான அந்த சிந்தை வரணும், அந்த மனசு வரணும். அப்படி இருந்தாதான் இறைவனை சென்று அடைய முடியும். அதைத்தான் கருவூர் தேவரும் தன்னுடைய பாடல் வாயிலாக சொல்லக்கூடிய கங்கை கொண்ட சோழேச்சரத்தில் வரக்கூடிய ஒரு பாடலும், அடுத்து வரம்பில் இன்பம் உடைமை, அதற்கு பொருத்தமான திருவிசைப்பாவில் வரக்கூடிய மற்ற 2 பாடல்களை சேந்தனாருடைய பாடல்களிலிருந்து நாம் பார்க்கலாம். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளமள்ளூரும் தொண்டருக்கெண் திசை கனகும் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே, கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. அற்புத தெய்வம் இதனின் மற்ற உண்டே, இதை காட்டிலும் அற்புத தெய்வம் ஏதாவது உண்டா? அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழே, இத்தனையும் கிடைக்கும். இந்த இறைவனை அடைந்தால் இறைவனுடைய அஞ்செழுத்தை நாம் உச்சரித்தோம் என்று சொன்னால் என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் என்பதை அதாவது மண் பெண் பொன்னாசை இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இங்க எல்லாமே பாருங்க, பற்பத குவை அது செல்வம், பொன் என்று சொல்லக்கூடிய செல்வம். பைம்பொன் மாளிகை என்பது நிலமாகிய செல்வம், மண் செல்வம். பவளவாயவர் பனைமுலை என்பது பெண் செல்வம். இத்தனையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் அத்தனையும் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளவு கிடைச்சாலும் கூட நமக்கு எது தேவை? பிறவி என்பது இல்லாமல் இறைவனை சென்று அடையக்கூடிய அந்த பிறப்பில்லாத அந்த இன்பமான நிலை வேண்டும் என்பதைத்தான் நாம் வேண்ட வேண்டும் அவசியம் என்பதை இங்கு பார்க்கின்றோம். அடுத்து சேந்தனாருடைய பாடலில் ஏகநாயகனை என்று வரக்கூடிய அந்த பதிகத்தில், திருவிழிமிழலை பதிகத்தில் வரம்பில் இன்பமுடையவன் என்பதற்கு பொருத்தமான ஒரு 2 பாடல்கள். சேந்தனார் திருவிசைப்பாவில் வரக்கூடிய 2 பாடல்கள் பார்க்கலாம். ஏகநாயகனை இமையவர் கரசை என்னுயிர் கமுதினை எதிரில் போகநாயகனை புயல்வனர் கருளி பொன்னிடும் சிவிகையா ஊர்ந்த மேகநாயகனை மிகு திருவிழி மிழலை விண்ணிழி செழுங்கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டு என உணர்கிலேன் யானே. இங்க பாருங்க, எதிர் இல் போகநாயகன், அதான் எதிர் இல் போகநாயகன் என்பது வரம்பில் போகம், வரம்பில்லாத இன்பம். எதிர் இல்லாத அப்படின்னா எந்த ஒன்றையும் ஒப்பிட்டு கூற முடியாத, இணையில்லாத அப்படிங்கிற பொருள். இணையற்ற இன்பத்தை ஊட்டக்கூடியவன் சிவபெருமான் என்று திருவிசைப்பால திருவிழிமிழலை பதிகத்தில் சேந்தனாருடைய பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். அது மட்டுமா, இன்னொரு பாடலும் இருக்கின்றது. பெரும்பாலான பாடல்கள் இருக்கின்றன. ஆனா ஒரு சில சான்றுகளை மட்டும் இங்கு எடுத்துரைத்தால் நல்லது என்பதனால் சிலவற்றை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையில கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவிழிமிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. இங்க அந்த மெய்யுணர்வை தரக்கூடிய நூல்களை கற்றவர்கள் அனுபவிக்கும்படியான ஒரு பேரின்ப உணர்வு. கற்பக மரம் போன்று வேண்டுமனவற்றை வேண்டுமளவு தரக்கூடியவன், கரையற்ற கருணை என்று சொல்லக்கூடிய கடல் போன்றவன், கல்லாதார் அறியாத மாணிக்க மாலை,
அன்பால் நினைப்போருடைய மனத்தின் கண் மாணிக்க சுடர் போன்று ஒளி வீசுபவன், இடரே செய்வாரின் முப்புறங்களை அழித்த எம் தலைவனாகி திருவேழிமிழலை சிவபெருமான் என்று சொல்லி அவனுடைய இயல்பு எப்படிப்பட்டது பாருங்க. மெய்யுணர்வு தரக்கூடிய நூல்களை கற்றவர்கள் அனுபவிக்கக்கூடியது எதுனா பேரின்பம். அந்த பேரின்பத்தை தரக்கூடியவன், கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மாக்கடல், கரையில்லாத அழிவில்லாத எல்லையில்லாத அந்த கருணை மிக்கவன் இறைவன். இது எதற்கு 2 விதத்திலையும் பொருள் எடுத்துக்கலாம். நம்ம முடிவில் ஆற்றல் உடைமைக்கும் சொல்லலாம், அதே மாதிரி வரம்பில் இன்பம் உடைமைக்கும் பொருள் பொருத்தமான ஒரு திருவிசைப்பா பாடல் தான். அப்படி ஒரு சிறந்த தன்னுடைய வரம்பில் இன்பம் உடையவனாகிய இறைவன், அறக்கடலாகி அந்தணனுடைய தாழ் ஆகிய அந்த புனையை சேர்ந்தவருக்கு அல்லது அதனின் பிறவியாகிய அந்த கடல்களை நீந்துவது என்பது மிக மிக கடினமானது என்பதை அந்த 8வது பண்பாக 8வது குணமாக நாம் பார்த்தோம். இத்தனை குணங்களையும் சொல்லியிருந்தாலும் கூட முக்கியமா இந்த 9வது குறள் சொல்லக்கூடிய கருத்து கோளில் பொறியில் குணமில்லவே என்று பார்க்கின்ற பொழுது இந்த 8 குணத்தையும் சொல்லிட்டு கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை, இத்தனை எண் குணங்களும் உடையவன் சிவபெருமான் என்பதை அறிந்து என்ன செய்யணும்? எண் குணத்தானாகிய அந்த சிவபெருமானை நாம் நம்முடைய சிரத்தால் நம் தலை அவனுடைய தாளை வணங்கா தலை கோளில் பொறியில் குணமிலவே அப்படின்னு முடிக்கிறார். அவனுடைய தாளை வணங்கா தலைகள் எந்த நிலை ஆகும், என்ன நிலைக்கு உள்ளாகும் என்பதை எடுத்துரைக்கின்றார். அதனால் கோளில் பொறியில் குணமிலவே இந்த என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று பார்க்கின்ற பொழுது அவனுடைய திருவடிகளை வணங்காதவர்கள், மனிதர்கள் எவராக இருந்தாலும் தவறு செய்யும் இயல்புடையவர்கள் தான் இருந்தாலும், மனிதன் செய்யும் தவறுகளை பொறுத்து ஆட்கொள்ளுதல் தான் இறைவனாகிய அந்த புனிதனின், மனிதன் செய்யும் தவறுகளை புனிதனாகிய இறைவன் என்ன செய்யணும்? தடுக்க வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும். ஆட்கொண்டு இறைவனாகிய புனிதனின் சிறப்பு தவிர அந்த சிறப்பில் அந்த இறைவனுடைய சிறப்பான பண்பு எது என்று சொன்னால் மனிதர்களை ஆட்கொள்ளக்கூடிய அந்த பண்பு, அது இறைவனுக்கே உரித்தான ஒரு பண்பு இல்லையா? ஏன்னா குழந்தை தவறு செய்கின்ற பொழுது அந்த குழந்தையை கண்டித்து அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் தாய். அந்த மாதிரி தாயினை போன்றவன், தாயினும் சால பரிந்து சொன்னார் இல்லையா? அந்த தாயினும் சால பரிந்து அன்பு ஊட்டக்கூடியவன், அவனை தன்னுடைய ஜீவான்மாக்களை தழுவிக் கொள்ளக்கூடியவன், அரவணைத்துக் கொள்ளக்கூடியவன், அவர்களை ஆட்கொள்ளக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பு சிறப்பியல் பண்பு சிவபெருமானுக்கே உரியது. இறைவன் தன் அடியவர்கள் செய்யும் தவறுகளையும் குற்றங்களையும் பொறுத்து கொண்டு அருள் புரியக்கூடியவன் இல்லையா? அதனால அந்த அப்படிப்பட்ட இறைவனுடைய இயல்பை விளக்குவதுதான் சந்திரசேகரர் என்று சொல்லக்கூடிய அந்த சைவ திருவுருவம். சந்திரனை தன்னுடைய ஜடாமுடியில் அணிந்து கொண்டவன், சேகரன் அணிந்து கொண்டு சந்திரனை அணிந்தவன் என்று பொருள். தவறுகள் செய்து தக்கனுடைய சாபத்தை பெற்றவனாகிய சந்திரன் சிவபெருமானை சார்ந்து அவர்தம் திருவடிகள் சரணடைகின்றான். தனது திருவடிகளை சரணடைந்தவர்களை எப்பொழுதுமே கைவிட மாட்டார்கள் கடவுளர்கள். அந்த மாதிரி சந்திரன் தன் மீது தன்னை நாடி வந்து விட்டான். அதனால் அவனிடத்தில் மிகுதியான பரிவு கொண்டு, இரக்கம் கொண்டு, கருணை கண் கொண்டு என்ன செய்தார்? அவனுடைய தவறுகளை பொறுத்து கொண்டு மன்னித்து மிக்க பெரும் கருணையோடு அவனுடைய சாபத்தை நீக்க கூட செய்யல, போய் கேட்கவும் இல்லை, தக்கனிடம் சென்று எதுவும் வேண்டவும் இல்லை, வா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னுடைய தலையில் அணிந்து கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் பேரு பாருங்கள். இறைவனுடைய திருமுடியை அலங்கரிப்பதற்கு, ஜடாமுடியை அலங்கரிப்பதற்கென்றே கொடுத்து வைத்தவன் சந்திரன். அப்படி அவனை தன் திருமுடியில் எடுத்து அணிந்து கொண்டு காத்தருளினவர். அதனால் சந்திரமௌலீஸ்வரர் என்ற பெயர் அவருக்கு வந்தது. சந்திரமௌலீஸ்வரர் என்று சைவ வரலாறு அவரை கூறுகின்றது. அந்த சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்து, சந்திரனை காத்து, சந்திரன்பால் கருணை கொண்டு இந்த செயலை செய்ததினால் சந்திரமௌலீஸ்வரர். அதனால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி மன்னித்து காத்து அருளக்கூடிய அந்த தன் அழி உடையவன், தன்மையான கருணை மிக்கவன். தன் அழினாலே, அழின கருணை என்று பொருள். நான் சொன்னேன், கருணைக்கு குளிர்ச்சியை சொல்வார்கள். தன்மைன்னா குளிர்ச்சி, தன்மை இல்ல தன்மை, தன்னகரம். அந்த தன் அழி உடையவன் என்னும் தத்துவத்தை விளக்குவதுதான் சைவ கோயில்களில் இந்த சிவபெருமானுடைய திருத்தலங்கள் எல்லாம் வைத்து வழிபட பெறுகின்ற சந்திரசேகரர் திருவுருவமாகும். அடியில் விழுந்து, இப்போ
ஒரு சான்றுக்கு சொல்றேன். சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்யக்கூடியவர்கள் நம்முடைய காஞ்சி மகா பெரியவா அவரும், ஸ்ருங்கேரி மகாபீடம், ஸ்ருங்கேரி சுவாமிகள் இருக்காங்க இல்லையா, பாரதி தீர்த்த சுவாமிகள், அந்த பாரதி தீர்த்த சுவாமிகளும் தினந்தோறும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை முடித்துவிட்டுத்தான் உறங்கச் செல்வது வழக்கம். அந்த அளவுக்கு சந்திரமௌலீஸ்வரர் வணங்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய சுவாமிஜிகள் எல்லாம் அதான் செய்யறாங்க. அப்படி அதனால் பிறவி பெருங்கடலை முழுவதுமாக நீக்கக்கூடியது எது என்றால், ஏன்னா இறைவனை அடைந்து விட்டாலே கருணை பாலிப்பான். சந்திரமௌலீஸ்வரரை வணங்கினாலே போதுமானது, வணங்கினாலே அவரை அன்றாடம் சிந்தித்தால் போதுமானது. பிறவி கடலில் விழுந்து வருந்தக்கூடியவர்கள் எல்லாம் முக்திக்கரையில் சேர்க்கக்கூடிய அந்த முழு முதற் கடவுள் யார் என்றால் நம்முடைய சிவபெருமான் தான். அதனால் இந்த 8 பண்புகளை உடையவர், அந்த 8 குணங்களை உடையவராகிய சிவபெருமான் யார் யாரெல்லாம் தவறு இழைக்கின்றார்களோ அவர்களை தன்பால் இழுத்துக் கொள்ளக்கூடியவர். இந்த எண் குணத்தான் என்ற வார்த்தை, கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான். இந்த எண் குணத்தான் என்ற பொருளுக்கு எண்ண தகுந்தவன் என்றும் சொல்லலாம், எளிமையான குணமுடையவன் என்றும் கொள்ளலாம், 8 குணங்களை உடையவன் என்றும் கொள்ளலாம். அப்போ எண்ண தகுந்த குணங்களை உடையவன், எளிமையாகிய குணம் வாய்ந்தவன் என்று பல்விதமான பொருள்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட, முக்கியமா சைவ சமயத்தில் வரக்கூடிய நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், ஞாயிறு, திங்கள், உயிர் என்று சொல்லக்கூடிய 8 பொருள்கள், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், ஞாயிறு, திங்கள், உயிர் என்ற 8 பொருள்கள் வடிவமாகவும் இறைவன் இருக்கின்றான் என்று அந்த கொள்கையும் கூட சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதனால்தான் இந்த இறைவனுடைய உருவம் அஷ்டமூர்த்தம் என்று சைவ நூல்கள் கூறுகின்றன. அந்த அஷ்டமூர்த்தத்தை கூறக்கூடிய அந்த பாடல் திருவாசகத்திலும் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அஷ்டமூர்த்தத்திற்கான அந்த பாடல், திருவாசக பாடல், நிலம், நீர், நெருப்புயிர், நீள், விசும்பு, நிலா, பகலோன், புலனாய மைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றோன் என்று திருவாசக பாடல். திருத்தாண்டகமும் கூட கூறு, திருநாவுக்கரசருடைய திருத்தாண்டகத்திலையும் இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களா ஞாயிறு ஆகி ஆகாசமாய் அஷ்டமூர்த்தியாகி என்று திருத்தாண்டகம் கூட இதை உணர்த்துகின்றதாக எண்குணத்தான் என்ற தொடரானது இறைவனுடைய அஷ்டமூர்த்தத்தை குறிக்கக்கூடிய விதத்தில் அஷ்டமூர்த்தியாய் எண் வகையாய் புணர்ந்து நிற்கக்கூடிய இயல்புடையவன் என்பதை உணர்த்தக்கூடிய தொடர்கள். நான் முன்னாலே ஒரு முறை சொன்னேன், திருநாவுக்கரசருடைய திருத்தாண்டகத்தில் வரக்கூடிய முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அந்த பாட்டு அந்த 8 எண்குணத்தானை உணர்த்தக்கூடிய வள்ளுவ பெருந்தகையினுடைய பாடலை பார்த்தோம். 8 குணங்களை உடைய வள்ளுவ பெருந்தகையினுடைய பாடலை பார்க்கின்ற பொழுது என்னென்னவற்றெல்லாம் எடுத்து உணர்த்தினார் என்று சொன்னால், இந்த முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அப்படின்னு சொன்னா, திருவள்ளுவர் ஆதி பகவன் என்று முதல் குறள் சொன்னார் இல்லையா, அந்த முதல் குறளில் சொன்ன அந்த ஆதி பகவன் என்ற அந்த குறிப்புக்கு பொருத்தமான வார்த்தை முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அந்த நாமம் கேட்டாள் என்பது ஆதி பகவன், அவனுடைய நாம் இறைவனுடைய திருநாமத்தை கேட்டாள் என்ற தொடர் ஆதி பகவனை குறிக்கக்கூடிய தொடர். அடுத்து வாலறிவன் என்று கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் அந்த குறளில் திருநாவுக்கரசர் குறிப்பிடுகின்ற மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் என்பது வாலறிவன். 3வது குறளில் மலர்மிசை ஏகினான் என்பது திருநாவுக்கரசர் அவனுடைய ஆரூர் கேட்டாள் என்பது அந்த திருநாவுக்கரசருடைய அந்த கூற்று மலர்மிசை ஏகினான் என்ற குறளுக்கு பொருத்தமானது. அடுத்து 4வது பொருள் சேர் புகழ் புரிந்தார். இறைவன் எப்படிப்பட்டவன்? பொருள் சேர் புகழ் புரிதல் என்பது அவனுக்கே பிச்சியானாள் என்ற தொடர் குறிப்பிடுகின்றது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி என்ற குறளும் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்ற 2 குறளும் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் என்ற அந்த உருவமா சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி 2 அந்த 2 குறட்பாக்களுக்கும் பொருத்தமாக அமைகின்றது. தனக்குவமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் என்பதற்கு அகலிடத்தார் ஆச்சாரம் அகலுதல் என்று சுட்ட பெறக்கூடிய திருநாவுக்கரசருடைய அந்த கூற்று.
அடுத்து பொருளும் புகழும் ஆகிய பிறவாழி நீந்துதல், தன்னை மறத்தல், தன்னை மறந்தாள் சொல்லி பார்த்தோம் இல்லையா? தன்னை மறந்தாள் என்பதற்கு அது முக்கியமா பொருளும் புகழும் அறவாழி அந்தரன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்பதற்கு அந்த குறளுக்கு பொருத்தமான தொடர் தான் தன்னை மறத்தல், தன்னை மறந்தாள் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு. அடுத்து எண்குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்லி பார்த்து, எண்குணத்தான் 9வது கோளில் பொறியில் குணமில்லவே அதற்கு அந்த முக்கியமாக தன்னாமம் கெட்டாள் என்று சொல்லி வருதலே அந்த கூற்று, அந்த தொடர் திருநாவுக்கரசுடைய தொடர் வந்து அவர் பாடிய தொடரானது எண்குணத்தான் தாளை வணங்கி பசு முக்கியமா பசு கரணங்கள் சிவகரணங்களாக மாற பெறுதலும் பிறவும் தான் தன் நாமம் கெடுதலாக கருதப்படுபவை. அடுத்து பிறவி பெருங்கடல் நீந்தி இறைவனடி சேர்தல், அதற்கு எது என்றால் தலைவன் தாழ் தலைப்படுதல் என்ற அந்த திருவள்ளுவனுடைய அடியொற்றித்தான் திருநாவுக்கரசர் பெருமான் அழகாக அந்த பாடல் வந்து குறிப்பிட்டிருப்பதை, இந்த திருத்தாண்டகத்தில் குறிக்கப்பட்டிருப்பதை நம்மால் அறிய முடிகின்றது. இப்படி சைவ ஆகமத்தில் சைவ நூல்களில் சொல்லப்பட்ட சிவபெருமானுடைய 8 குணங்கள் வந்து எல்லோராலும் எடுத்தாளப்பட்டிருந்தாலும் கூட திருக்குறளில் வந்து எடுத்த உடனேயே அந்த 10 குறட்பாக்களில் முதல் 8 குறளிலும் கடவுள் வாழ்த்தினுடைய முதல் 8 குறட்பாக்களிலும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விதம் இயல்பானது எல்லோரும் போற்றக்கூடிய விதத்தில் எல்லோராலும் வந்து இதை ஆய்ந்து பார்த்து இதனை கற்ற ஒவ்வொரு முறை இதை கற்கின்ற பொழுதே சிவபெருமான் தான் நம்முடைய நினைவுக்கு வருவார். இது எந்த மதம் சார்ந்தது என்று பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட சிவபெருமானை குறிக்கக்கூடிய அந்த 8 குணங்களை உணர்த்தக்கூடிய குறட்பாக்கள் தான் முதல் 8 குறட்பாக்கள். கடவுள் வாழ்த்துல 9வது குறள் வந்து இந்த 8 குணங்களை உடையவன் அவனை வணங்கினால் என்ன நிலை பெறலாம், மற்ற என்ன வந்தாலும் கூட கோள்களாலும் எதுவும்னாலும் ஒண்ணும் செய்ய முடியாது, இது உனக்கு நல்ல நேரம் இது இப்படி நடக்கும்னு சொன்னால் கூட அது நடக்காது. அந்த மாதிரி இறைவனுடைய தாளை பற்றினால் ஒழிய எதுவும் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போன்று எதுவும் நடவாது என்பதை உணர்த்தக்கூடிய குறட்பாது. கடைசியில் வந்து இறைவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும், இறைவனுடைய திருவடிகளை பற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் கடைசி குறளில் வந்து உணர்த்துகின்றார். அதுதான் இந்த 10 குறட்பாக்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். சரி, இப்படி எல்லா குணங்களையும் 8 குணங்களையும் என் குணத்தான் இறைவன் என்று திருவிசைப்பாவில் சொல்லப்பட்ட அந்த பண்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வெவ்வேறு மதங்களிலும் கூட என் குணத்தை சொல்லியிருந்தாலும் சைவ ஆகமத்திலும் திருவிசைப்பாவிலும் மற்றும் சிவஞான போதத்திலும் மற்ற சிவ ஆகம நூல்களிலும் கூட சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் அறிய முடிகின்றது. அதற்கு சரியான ஒரு சான்று சிவஞான பாடியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலும் கூறியிருக்க கூற்றை வந்து நாம் ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் நல்லது. சிவ ஆகம் அதாவது உபனிஷத்துல சொல்லக்கூடிய உபநிடதங்களில் முக்தி நிலை பற்றி சில வாக்கியங்கள் நாம் வந்து அறிந்திருக்கின்றோம். என்னென்ன என்றால் அயம் ஆத்மா பிரம்ம, அதாவது இந்த ஆன்மா பிரம்மம் என்றும், அது அதே போல அயம் ஆத்மா பிரம்ம என்றும், தத்துவமசி என்றும், அகம் பிரம்மாஸ்மி. அயம் ஆத்மா பிரம்மன இந்த ஆன்மா பிரம்மம், தத்து துவம் அசி, தத்துனா அது, துவம்னா நீ, அசின்னா ஆகின்றாய் என்று பொருள். நீ அது நீ ஆகின்றாய், அதுவாக நீ ஆகின்றாய் அப்படிங்கிற பொருள். அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மம் ஆகின்றேன். இந்த மூன்றுமே வந்து உபநிடதங்கள் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. உபநிடதங்கள்ல வந்து இறைவனுடைய பெயரை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காது, பிரம்மம் என்றும் அது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும் பொதுப்படையாக. ஆனா இது சிவ ஆகமங்களில் வந்து சொல்லப்பட்ட செய்தி என்ன என்றால், இந்த ஆன்மா சிவமாகின்றது, நீ சிவமாகின்றாய், நான் சிவமாகின்றேன். சிவோயம் அஸ்தி, இந்த ஆன்மா சிவமாகின்றது, சிவோயம் அஸ்தி, சிவத்துவம் அசி, நீ சிவமாகின்றாய், சிவோகம் அஸ்மி என்பது நான் சிவமாகின்றேன்.
இன்று இந்த சிவ ஆகமங்கள் இந்த மகா வாக்கியம், முன்னால் சொல்லப்பட்ட இந்த மகா வாக்கியங்களை எல்லாம் இப்படி சிறப்பு வகையால் அமைத்து கூறக்கூடியது. பரம்பொருளை பிரம்மம் அது என்று சொல்லாமல் இந்த சிவ ஆகம நூல்கள் சிவம் என்ற சிறப்பு பெயரால் தான் குறிப்பிடுகின்றன அப்படின்னு பார்க்கின்றோம். அதுல இந்த பிரம்மா சீவான்மா பரமான்மா பற்றிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது பரமான்மாவினுடைய இயல்புகள் என்ன என்று சிவஞான பாடியும் எதை உரைக்கின்றது? பரமான்மா எத்தன்மையன். பரமான்மாகிய இறைவன் ஐந்தொழில் செய்யும் நிலை அவனுக்கு பொது இயல்பாகும். அவன் தன் சக்தியினால் உயிர்களையும் உலகையும் தொழிற்படுத்தி நிற்பான். உயிர்கள் மீது கொண்ட கருணை காரணமாக அவைகளின் பொருட்டு தனது சக்தியினால் பல்வேறு உருவங்களையும் பல நிலைகளையும் கொள்கின்றான். இங்கனம் தனக்கென்று ஒரு ஊரும் பெயர், ஒரு உருவத்தையும் ஒரு பெயரையும் ஒரு தொழிலும் இல்லாத இறைவன் உயிர்களின் பொருட்டு பல பல உருவும் பெயரும் தொழிலும் உடையவனாகின்றான். இவ்வாறு பல்வேறு வடிவும் பெயரும் கொண்டு ஐந்தொழில் செய்தல்தான் அவனது பொது இயல்பாகும். இறைவன் ஐந்தொழிலில் செல்லாது தன்னிலையில் தான் நிற்றலே அவனது சிறப்பு இயல்பாகும். தானே முதல் இயல்பு பார்த்தோம் இல்லையா, தானே ஆதல் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதான் இங்க தன்னிலையில் தான் நிற்றலே அவனுடைய சிறப்பு இயல்பு. இங்க நம் தொழில் செய்தல் இன்றி நிற்கும் நிலையில் வடிவும் பெயரும் இல்லாதவனாய் எல்லையற்ற ஒரு பொருளாய் நிற்பான். என்றும் ஒரு தன்மையனாகவும் குறைபாடு ஒன்றும் இல்லாத பேர் அறிவை உடையவனாகவும் குறைவில்லாத நிறைந்த பேரின்பத்தை உடையவனாகவும் நிற்பான். இவ்வாறு சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாயும் உள்ள நிலையே அவனது உண்மை நிலை. ஏனைய அறிவுகளால் அவனது உண்மை நிலையை நாம் அறிய இயலாது. அவனது அறிவாகிய அந்த பதி ஞானத்தாலேயே அவனை உணர முடியும். இந்த உண்மை இயல்புதான் முக்தி நிலையில் ஆன்மாக்கள் அறிந்து அனுபவிப்பது என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட அந்த இயல்பினைத்தான் இங்கு சொல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்பதற்கு கடைசியில் கடைசி ஒரே ஒரு கூற்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த குணங்கள் தன்வயத்தனாதல், இந்த 8 குணங்கள் பார்த்தோம். தன்வயத்தனாதல், தூய உடம்புடைமை, முடிவில்லா ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்கிய தன்மை. இந்த 4 குணங்களும் இறைவனுடைய சத்து தன்மைக்குள் அடங்கும். சத் என்பதுள் அடங்கக்கூடியது. அடுத்து முற்றுணர்வு உடைமை, பேரருள் உடைமை, இயற்கை உணர்வு உடைமை, இந்த 3 சித்து தன்மைக்குள் அடங்கக்கூடியது. வரம்பிலா இன்பம் உடைமை ஆனந்த தன்மைக்குள் அடங்கும். ஆக இந்த சச்சிதானந்த நிலையாகிய இறைவனுடைய இயற்கை தன்மையை சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகுற விரிவாக தெளிவுபடுத்தக்கூடியதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆக தன்வயம் உடைமை, தூய உடம்புடைமை, முடிவிலா அளவிலா ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய தன்மை, இதெல்லாம் சத்துக்குரியது. சத்துன இறைவனுக்குரியது. முற்றுணர் உடைமை, இயற்கை உணர்வுடைமை, பேரருளுடைமை, இது சித்தினுடைய இயல்புகள். சத்து பிளஸ் சித்து கூட்டல் ஆனந்தம். இந்த சத்தினுடைய இயல்புகள் எவை, சித்தினுடைய இயல்புகள் எவை, அடுத்து இவையெல்லாம் சேர்ந்து அடுத்து ஆனந்த நிலையாகிய வரம்பில் இன்பம் உடைமையாகிய ஆனந்தம், இந்த 3ம் சேர்ந்த சச்சித ஆனந்த நிலை. இந்த ஆனந்த நிலையை பெறுவது மிக மிக உயர்வானது. அதை அடைவதற்கு எல்லோருமே, சச்சிதானந்த நிலையை அடைவதற்கு எல்லோரும் தான் இறைவனை எல்லோரும் இறைவன்பால் சிந்தனை செலுத்த வேண்டும். இறைவனை விடுத்து வேறு எவற்றின்பாலும் நம்முடைய சிந்தை வைத்தல் கூடாது. இந்த இறைவனுடைய திருவடிகளை, நம்முடைய அவலங்களை நீக்குவதற்கு, இந்த உலகத்தின்பால் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாயையினை நீக்குவதற்கு, அந்த பற்றுக்களை நீக்கி இறைவனிடத்தில் நம்முடைய மனம் மொழி மெய்களால் இறைவனை சிந்தித்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு துயரும் நம்மை அண்டாது என்பதை உணர்த்தக்கூடிய அந்த நிலையைத்தான் திருவிசைப்பாவும் சரி, இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய அந்த 8 குணங்கள் திருக்குறளிலும் எப்படி எடுத்தாளப்பட்டிருக்கின்றது என்பதை நம்மால் அறிய முடிந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு இந்த இறைவனால், எம்பெருமான் சிவபெருமானால் இந்த நேரத்தில் உரையாற்றுவதற்கு எனக்கு இறைவன் தான் அருள் புரிந்திருக்கின்றான், அருள் பாலித்திருக்கின்றான். அப்படி இறைவனுடைய அருள் உள்ளம், அவனுடைய கருணை உள்ளம் ஏதோ கொஞ்சம் நம் மீது பட்ட காரணத்தினால்தான், அந்த அருட்பார்வைப்பட்ட காரணத்தினால்தான் இந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை எடுத்துணர்த்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பும் அமைந்திருக்கின்றது என்று கூறி, இந்த வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய சிவலாவண்ய அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா, அடுத்த முறை
இன்னும் ஒரு தலைப்பில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம். அண்டம் ஏழன்று கடந்தாய் போற்றி, ஆதி பூரணனாய் நின்றாய் போற்றி, பண்டை வினைகள் அறுப்பாய் போற்றி, பாரோர் விண் ஏத்த படுவாய் போற்றி, பாரோர் விண்ணேத்த படுவாய் போற்றி, தொண்டர் பரவும் இடத்தாய் போற்றி, தொழில் நோக்கியாளும் சுடரே போற்றி, கண்டம் கருக்கவும் வல்லாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, கண்டம் கருக்கவும் வல்லாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.